த்ராட்டில் சவுண்டு கேளுங்களேன். அந்த ஒரு செட்டன் ஆர்பிஎம்க்கு மேலே வர அந்த ஒரு புல் இருக்குது பாருங்க, அப்படியே பறக்குது. That's exhaust note after a long time. ஓடு. That's the exhaust note, and we are game for the NS400 set grand launch. So ADV, R15, RC, TRK and R3 and with pillion. Meeting Bharat YouTuber. Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat. நம்ம கண்ணுமணி பார்த்தீங்கன்னா பல்சர் NS400 செட் இருக்குது. ஸோ பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணுமணி இருக்குது. இந்த வண்டியோட கிராண்ட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்தது. ஸோ நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் இப்போ தான் கிராண்ட் லான்ச் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே நம்ம கையில் இருக்குது. ஸோ வண்டியோட ரிவ்யூ தான் கொடுக்கலான்னு இதை ஓட்டிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, அதாவது பேப்பர் ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் தென் ரைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இன்னொரு நாள் நல்ல ஒரு ப்ராப்பர் ரோட்டில் நல்லா தான் ரைட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து அந்த பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேப்பர் ஸ்பெக்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது முன்னாடி இருக்கிற இந்த ஒரு இசட் தான். இந்த ஒரு ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஃப்ரண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா போர்ஷன் மாற்றிருக்காங்க. இது எப்படி சொல்லலாம்னா வந்து ஒரு டாமினர் இன்ஜின் அண்ட் NSோட ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 வால் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6 கியர் பாக்ஸோட வருது. அண்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 40 bhp ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு நியர்லி 35 நியூட்டன் மீட்டர் இருக்குது. ஸோ அதாவது இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதோட பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகம். ஸோ வெயிட் டு பவர் ரேஷியோவில் பார்க்கும்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் சிட்டி ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்காவாக இருக்கும். ஸோ வண்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. அண்ட் வண்டியோட வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. அண்ட் வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் டு பவர் ரேஷியோவில் பார்க்கும்போது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு கொடுக்கும். ஸோ சிட்டி ரைடுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் க்ரூசிங்னு பார்த்தீங்கன்னா நேர்லி ஒரு 120 to 130 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் க்ரூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேண்டில் பார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் கொடுக்காம வைட் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைடு பொசிஷன் கொடுக்கும். அண்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்லுவேன். ஒரு பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கிற வண்டி இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400cc காஸ்ட்டாக இருக்காது. அதுதான் மெயினாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஆட் ஆன், ஒரு ப்ளஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வண்டியோட மார்க்கெட்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு டாமினரோட இன்ஜின், ஒரு NSோட ட்ரெஸ்ஸு, பட் பட்ஜெட்டுங்கிறது இந்த வண்டியில் மெயினாக இருக்குது. அதுதான் மெயின். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 110 செக்ஷன், ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன், 320mm டிஸ்க்கு, ரியர் 220mm டிஸ்க்கு. ஸோ ஃப்ரண்ட் 2 பிஸ்டன் அண்ட் ரியர் வந்து சிங்கிள் பிஸ்டன். அண்டு பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. பட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேவ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேவ் டயர்ஸ் மட்டும் இல்லாமல் அதை கொடுத்துருந்தா ஓகேவாக இருந்திருக்கும். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் முடியும் போது அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காஸ்ட் கட்டிங்காக தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து இப்போ NSக்கும் இந்த NSக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். முன்னாடி ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இசட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த இசட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐகானிக் அதே பிரேக் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐகானிக் பிரேக் லேம்ப்ஸ். அண்ட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு லுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது நைட் டைமில் பார்த்தா தான் தெரியும். பேக் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக், ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு சிட்டி ரைடுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பக்காவான வண்டி. ஒரு 120 130 க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். 12 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்டு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கும்.
373cc ஸோ 25 கிட்ட மைலேஜ் கொடுக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டின்னு சொல்லுவேன் இது. அண்டு நம்மளுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் கன்சோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடுன்னு மொத்தம் 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகும். எஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் அண்ட் மால் ஃபங்க்ஷனிங்கான லைட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃபும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இது நியூட்ரு போகிறதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்டி போட்டும் கொடுத்துருப்பாங்க. யா, அண்டு கன்சோல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சின்ன கன்சோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் எல்லாமே ஜாய்ஸ்டிக் மாதிரி எல்லாமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த வண்டியை. ஸோ கைஸ், நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா NS 400Z வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லான்ச் முடிச்சுது. ஒரு 400cc நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கிற வண்டி இது. வண்டியோட த்ராட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சவுண்டு கேட்குது. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அண்ட் நைட் டைம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரியல. நான் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு ரைட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ டெஸ்ட் ட்ரைவ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்களாட்ருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அந்த டக்குன்னு ஓகே, பிரேக்கிங் நைஸ். ஆஹா, சரே, பிரேக்கிங் நல்லா இருக்குது. அந்த ஒரு த்ராட்டில் இனிஷியல் பிக்கப்பும் சூப்பராக இருக்குது. அப்படி அந்த ஒரு உரும்புது தெரியுதுங்களா? அப்படி உரும்புறது அப்படி. ஸோ நல்ல ஒரு புல்லிங் பவர் இருக்குது 400cc. ஸோ சிட்டி ரைடுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷனு. ஸோ ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டில் இது கிளிப் ஆன் கிடையாது. ஸோ வைட் ஹேண்டில் பாருங்கிறதுனால ரைடிங் பொசிஷனும் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அண்டு ஓட்டுறதுக்கு இப்படி சிட்டிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆஹா, சந்துக்குள்ளார சிட்டிக்குள்ளார எல்லா பக்கமும் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரைடிங் இம்ப்ரெஷனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். த்ராட்டில் சவுண்டு கேளுங்களேன். அந்த ஒரு செட்டன் ஆர்பிஎம்க்கு மேலே வர அந்த ஒரு புல் இருக்குது பாருங்க, அப்படியே பறக்குது. செட்டன் ஆர்பிஎம்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் இருக்குது இந்த வண்டியில். அண்டு சின்ன ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சிது. பிகாஸ் அதுக்கு மேலே ஓட்டினாலுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு நைட் டைம்ங்கிறனால அவ்வளோ கிளியராக தெரியாது. ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நச்சு நம்மளால் யூட்டன் அடிக்க முடியும். ஸோ வீல் பேஸ் ரொம்பவே கம்மி. ஸோ கைஸ், வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டில் ரொம்ப சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். பிரேக்கிங் நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளர் சும்மா வளைஞ்சு ஓட்ட அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1.85 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அண்டு வண்டியோட கலருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வருது, ஒயிட் வருது, ரெட் வருது. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் ஆட்டோ ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு நம்மளை பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வண்டி புக்கிங் அப்போ கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சைடில் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வண்டி வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 10-10 நேவிகேஷன் அது எல்லாமே இருக்குது. அது சொல்ல மறந்துருப்பேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், ஸ்ரீ முருகன் ஆட்டோ ஒர்க்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை.